பாஸ்ல கிட்டத்தட்ட 83 நாள் இருந்து எல்லார் மனசுல இடம் பிடிச்ச ஜெஃப்ரி பார்த்தீங்கன்னா நேற்று சாட்டர்டே எபிசோட்ல எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஒரு நல்ல பிளேயர்னே சொல்லணும். எல்லார் மனசுல வந்து இடம் பிடிச்ச ஒரு பிளேயர்னா ஜெஃப்ரினே சொல்லணும். சீசன் 8ல ஒரு முக்கியமான பிளேயர்லாம் இருந்தார். அவர் இன்னும் ஒரு 1 வீக் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அவர் பார்த்தீங்கன்னா நேற்று வெளியே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க ஏரியாவில் செம வெல்கம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே சேர்த்து ட்ரம்ஸ்லாம் அடித்து செம வெல்கம் இருக்குது. ஏரியா பார்க்கவே செம சூப்பராக இருக்குது. எல்லாம் கலர் கலராக போட்டு நம்ம ஜெஃப்ரி வெல்கம் பண்ணுறாங்க. ஜெஃப்ரியை பார்த்தீங்கன்னா செம ஹாப்பியாக வந்து காரில் இறங்கி எல்லாருக்கிட்ட வந்து பேசிட்டு சூப்பராக வந்து என்ட்ரி ஆகிறாரு. அவரோட ஃபேஸே பார்க்க வந்து பயங்கர பிரைட்டாக இருக்குன்னே சொல்லணும். ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்குள்ளே போகிறனால அந்த ஃபீல் இருக்கான்னு தெரியல. ஏரியா மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் நல்லா ப்ளே பண்ண ஜெஃப்ரி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தா மேபி அந்த மணி போட்டிலாம் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். அதை மிஸ் பண்ணுறதா எனக்கு கொஞ்சம் ஃபீலாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி ஒரு நல்ல பிளேயர்னு சொல்லணும். சீசன் 8ல் பார்த்துட்டு நீங்கள் ஜெஃப்ரியோட ப்ளே எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அப்படி இல்லை இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.